வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியா என்பதை உறுதி செய்யும் விதமாக இன்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் மெரினாவில் இன்று ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி ஒன்றை அளிக்க உள்ளார். யாருடன் கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை என்றால் அதிமுகவின் கூட்டணி கிடையாது. அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்பதை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது இன்று மாலை தெரிய வரும். அம்மா சமாதியில் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை நடத்திதான் துணை முதல்வர் பதவியையும் வெற்றிகரமாக அவர் கைப்பற்றினார். அதேபோல்தான் தற்பொழுது 2026 சட்டசபை தேர்தலிலும் அம்மா சமாதியில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது யாருடன் கூட்டணி என்பதை உண்மையாக வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விதமாக தனது ஆதரவாளர்களின் ஆதரவுகளோடு கூட்டணி முடிவுகளை வெளியிடுவார். என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றால் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாது என்பதை என்டிஏ கூட்டணி அறிவிக்குமா? அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் தான் என்டிஏ கூட்டணியில் தொடர்வேன் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்தார். ஆனால் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்பதை அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் கிடையாது என்பதையும் தற்பொழுது யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதும் தற்பொழுது இன்று மாலை வெளியாகும். சரி, ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி முடிவை வெளியிட்டால் அது அதிமுகவிற்கு சாதகமா பாதகமா என்று பார்க்குமேயானால் அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்தால் 500 ஓட்டுகளில் எடப்பாடியின் வேட்பாளர் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓபிஎஸ் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறாரோ நிச்சயம் 20 முதல் 25 தொகுதிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் 40 தொகுதிகள் வரை பெறுவார். அதே சமயம் 2 அல்லது 3 அமைச்சர்கள் பதவியையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஆட்சி அமைந்தால் நிச்சயம் அந்த பதவிகளையும் பெறுவார். இன்று மாலை வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பானது ஓபிஎஸ் அவர்களது இத்தனை வருடகால அரசியலில் ஒரு திருப்பு முனையாகவே பார்க்கப்படும். பலரும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையாவிட்டால் அவர் அரசியலில் கேள்விக்குறிதான் என்று கூறி வருகிறார்கள். அது உண்மையா அல்லது ஓபிஎஸ்ஸிற்கென்று அதிமுகவின் தொண்டர்களது உண்மையான ஆதரவுகள் இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.